ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். நீங்கள் என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த ரெட் கலர் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது இட்லி, நல்லா சாஃப்ட் இட்லி, குஷ்பு இட்லி மாதிரி பண்ணுறது எப்படின்னு காமிக்கலான்ட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் இட்லியில் நிறைய ரெசிபியும் காமிக்கிறேன். இது கூட நான் இதில் இட்லி அரிசி தான் எடுக்கிறேன். இப்போது இல்லைன்னா 5020ன்னு சொல்லிட்டு ஒரு அரிசி இருக்கும், அதில் நல்லா வரும் இட்லி. இப்போ எங்கிட்ட இட்லி அரிசி தான் இருக்குது. இது நல்லா தலை தட்டிட்டு ஒரு 4 டம்ளர் எடுத்துருங்க. இது படி தான், 4 படி எடுக்கிறேன். எனக்கு இது ஒரு வாரத்துக்கு வரும் மாவு இப்படி அரைச்சி வச்சா. அரைக்கிறதுல தான் இருக்குங்க. இது அரிசி கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து, அரிசி உளுந்தும் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அப்புறம் அரைக்கிறது தான் இதில் மெயின். இது நல்லா அலாசிட்டு இந்த தண்ணி நல்ல என்ன சொல்கிறது, மாவு மாதிரி இல்லாமல் நல்ல தண்ணி ஆகிற வரைக்கும் அலசிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இது உளுந்து நான் இதுக்கு 1 கப்பு தான் எடுக்கிறேன். உளுந்துல வித்தியாசம் இருக்குங்க. இது நல்ல பொங்குற உளுந்து, பார்த்தாலே தெரியும். இதுக்கு முதல்ல வாங்கின உளுந்து கொஞ்சம் பொங்காம இருந்தது. அது கொஞ்சம் சின்னதா இருக்கும், கலரும் கொஞ்சம் சேஞ்சா இருக்கும். இது வெள்ளையா இருக்குங்க, இது கொஞ்சம் எல்லோயிஷா இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். இது பொங்கவே பொங்காதுங்க. இது ஒரு டம்ளர் போடுறதுக்கு இது நம்ம 1.5 டம்ளர் போட்டால் தான் கொஞ்சம் மாவு நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் இதே 1 டம்ளர் போடுறேங்க. வெந்தயம் 1 டீஸ்பூன் போடுறேன். வெந்தயம் போடாமலே செய்யலாம். வெந்தயம் போட்டால் இட்லி நல்ல மணமாக இருக்கும். அந்த வெந்தயம் 1 டீஸ்பூன் இது கூட அரிசி கூட ஆட் பண்ணுறேன். இது நான் இதையும் நல்லா வாஷ் பண்ணணுங்க. இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் இது கூட வெந்தயம் போடும்போது காமிக்கிறேன். வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன். இது கூட அரிசி கூட போடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஊற வச்சுட்டேங்க. அரிசியும் ஊற வச்சுட்டேங்க, உளுந்தும் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இந்த தண்ணியில தான் நம்ம அரைக்க போகிறோம். இது ஒரு 5 மணி நேரம் ஊறட்டுங்க. அடைச்சி வச்சுக்கலாம். ரெண்டுமே அடைச்சி வச்சுக்கலாம். உளுந்தும் நல்லா வாஷ் பண்ணி, உளுந்து இந்த தண்ணியில் அரைச்சோம்னா நல்லா புசு புசுன்னு பொங்கி வரும். அதனால இந்த தண்ணியில் தான் அரைக்க போகிறோம். அதனால் இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 ஹவர்ஸ் கழித்து நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு நடுவில் ஒரு 2 மணி நேரம் கழிச்சிட்டு ஒரு 6 ஜவ்வரிசி, வெள்ளை கலர் ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்களா, அது அரைப்படி ஊற வச்சுக்கலாம். இப்போவே தேவையில்லை, அது சீக்கிரம் ஊறிடும். ஊறும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூ ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். அரிசி நான் முதல்ல அரிசி தான் போட போகிறேன். அரிசி 1 2 உடஞ்ச பிறகு நம்ம டைட் பண்ணிடலாம். இது எனக்கு இந்த கிரைண்டர் வாங்கும்போது அவங்க சொல்லி கொடுத்த ஒரு டிப்பு தான் இது. நம்ம அரிசி போட ஆரம்பிக்கலாம். அந்த தண்ணியை தான் ஊற்றிருக்குறேங்க, வேறு தண்ணி ஊற்றல. அதில் இருக்கிற தண்ணியே போதும். முதல்ல ஒட்டுக்கா அரிசி போட வேண்டாம், ஸ்டக்காய் நின்றுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதுங்க. அளவாக தண்ணி ஊற்றி அரைச்சிடணும்.
பிறகு நம்ம வந்து ஜவ்வரிசியை போட்டுடலாம். ஜவ்வரிசி போட்டுடலாம். டைட் பண்ணிடுங்க. ஒன்று ரெண்டாக உடஞ்சிருக்கு. நல்லா டைட் பண்ணோம்னா சீக்கிரம் அரைப்பட்டுரும் நம்மளுக்கு. இப்போ ஜவ்வரிசி போட்டுடலாம். அரிசி கூட தான் ஜவ்வரிசி அரைக்கணும். நல்லா அரையட்டும். இட்லிக்குன்னா ரொம்ப நைஸாக வேண்டாம். தோசைக்குன்னா கொஞ்சம் நைஸாக இருக்கும். நான் இட்லி பதத்தை எடுத்து தான் தோசையை ஊற்றுவேன். எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியல. இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா அரையட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து வேறு ஏதாச்சும் வேலையை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாவு நல்லா அரைப்பட்டுருச்சுங்க. 15 நிமிஷம் ஆகிடுச்சு கரெக்டாக. இந்த மாதிரி கொஞ்சோண்டு அரிசி அரையாமல் இருக்கும். அப்படி இருந்தால் கரெக்டாக ஆகிடும் இட்லிக்கெல்லாம். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். உளுந்து அரைச்சிடலாம். இட்லி மாவு கரெக்டான தண்ணி பதத்தில் தான் இருக்குது. இதை வாங்கி வச்சுட்டு நான் உங்களுக்கு உளுந்து போடும்போது காமிக்கிறேன். வெள்ளை வெள்ளையாக இருக்கு பாருங்க. அந்த ஜவ்வரிசி போட்டதுக்கும் நல்லா அரிசியை வந்து நிறைய வாஷ் பண்ணதுக்கும் நல்லா வெள்ளை வெள்ளையாக இருக்குது. அரிசி நல்லா கழுவிட்டு ஜவ்வரிசி போட்டாலே மாவு வந்து நல்ல வெள்ளையாயிடும். தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும் அரிசி கழுவிடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி கலரில் கிடைக்கும். இதுலேயே உளுந்து போட்டுடலாங்க. நல்லா உளுந்து பொங்கும். அரிசி அரைச்ச பிறகு உளுந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா பொங்கணும். காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. நான் மாவு வாங்கிட்டேன். அரிசி மாவு வாங்கிட்டேன். நல்லா வலிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றின போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த தண்ணி ஊற்றிடலாங்க. இது ஊற வச்சு தண்ணியை ஊற்றிடலாம். நான் இந்த தண்ணிக்கு பதிலாக ஐஸ் வாட்டர் எடுக்கிறேங்க. ஏன்னா இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குது.
இருந்தாலுமே நம்ம வெளியே வைக்கும்போது ரொம்ப பொங்கி வலிஞ்சிரும். அவ்வளோ அந்த அளவுக்கு ஹீட் இருக்குங்க. மாவு வந்து பொங்கி வலிஞ்சோம்னா டேஸ்டே இருக்காது. தோசை இட்லியெல்லாம் வந்து டேஸ்டே இருக்காது. டேஸ்டே மாறி போயிடும். இந்த இட்லி வந்து நல்ல ரோட் சைட் கடையில் ஹோட்டல்லாம் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ அழகு நல்லா வரும். துணியில் ஒட்டாமல் வந்துடும். நாளைக்கு செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஐஸ் வாட்ரு தெரியுதானு தெரியல, ஐஸ் வாட்ரு இதில் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தொடுத்துக்கலாம். உளுந்து அரைக்கும்போது நான் வந்து எப்போவுமே பக்கத்துலேயே நிற்பேன். அரிசியை போட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். ஆனால் உளுந்து போட்டால் பக்கத்துலேயே நிற்பேன். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக அரைப்படும். அங்கங்கே நிற்காது. உளுந்து நல்லா பொங்கி வரும். உளுந்து வந்து நல்ல வெள்ளையாக இருக்கும். அப்போதான் நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரும். மாவு எடுத்தோம்னா வெயிட்டே இருக்காது. இப்போ எடுத்தால் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. மாவு எடுத்தால் நமக்கு மாவு எடுத்த மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு பொங்கி வரணும். அப்போ தான் இட்லி நல்லா இருக்கும். ஐஸ் வாட்டர் ஊற்றினா இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நல்ல பொங்கும், சீக்கிரம் பொங்கும் ஐஸ் வாட்டர் ஊற்றினா. இதில் வெந்தயமெல்லாம் ஆட் பண்ணாததுனால அந்த உளுந்தோட அந்த வெள்ளை கலர்லேயே வரும். நல்லா வெந்தயம் ஆட் பண்ணால் கொஞ்சம் கலர் வாங்கி தான் வரும். நம்ம தான் வெந்தயம் அது கூட அரிசி கூட ஆட்டியாச்சு இல்லைங்களா. எனக்கு இது வந்து டச் ஆகாததுனால நான் அப்பப்போ எடுத்து விட்டுருவேன். இப்படி ஏன்னா உளுந்து அங்கங்கே நிற்கும். அதனால ஸ்பேச்சுலாவோ இல்லைன்னா கையோ வச்சு அப்படி எடுத்து விட்டுருவேன். பொங்கினவரை காமிக்கிறேன் உங்களுக்கு, இல்லைன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உளுந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, ஃப்ரீயாக வந்திருக்கு. பார்த்தாலே வெண்ணெயில் தொடர மாதிரி இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஓடினாலும் வத்தி போயிடும். அதனால இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இந்த இடத்துலலாம் வந்து அந்த உளுந்து அரையாமல் கொஞ்சம் கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். அதெல்லாம் அரைச்ச பிறகு நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நல்ல ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி போதும். நான் டைம் பார்க்கல, நான் இதுக்கிட்டே நின்றதுனால பார்க்கலாம். ஒரு நம்ம பக்கத்துலேயே நின்று பார்த்துட்டோம்னா கரெக்டான பதத்தில் எடுத்துடலாம். இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாங்க. இன்னொரு உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இந்த இதுலேருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சு தனியாக வச்சுட்டு நீங்கள் மூஞ்சிலெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோம்னா கிளென்சிங் மாதிரி ஆகிடும். பளபளன்னு ஆகிடுங்க மூஞ்சியெல்லாம். நேச்சுரல் கிளென்சர் இது. நம்ம இதை எடுத்துடலாம். உளுந்து ஏன் ஃபஸ்ட்டு போடலைன்னா உளுந்து வத்தி போயிடுங்க. அரிசி அரைகிற வரைக்கும் நம்ம வந்து வச்சுட்டு இருந்தோம்னா உளுந்து வத்தி போயிடும். அப்போ நம்மளுக்கு வந்து இட்லியெல்லாம் கரெக்டாக வராது. இப்போ நம்ம ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டாகிடுங்க. இன்னும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், மாவு நான் வாங்கி வச்சுட்டேன். நல்லா கலக்கிட்டுங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், உளுந்தும் அரிசியும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதுங்க. நல்லா கலக்கி வச்சுக்கலாம். நல்லா அடித்து கலக்கினோம்னா ஏர் உள்ளே போயிடும். இட்லி நல்லா ஃப்ளஃபியாக வருங்க. மிக்ஸ் பண்ணுறதுல இருக்குது. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரி அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். இது அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா பொங்கின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நாளைக்கு காலையில் இட்லி சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லி ஊற்றிடலாம். பாருங்க, ஃப்ளஃபியாக நல்லா பொங்கி வந்திருக்கு. இது நம்ம நான் இட்லி பானை வச்சுருக்குறேங்க. நல்லா கொதிக்க வச்சுட்ட தண்ணியை, அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக வரும். இது மாவு கலக்க வேண்டாம், அப்படியே ஊற்றிடலாம். நான் ஊற்றுற பாருங்க, நான் துணியில் தான் செய்கிறேன். நல்லா சாஃப்டாக வருங்க. பெருசு பெருசாக இருக்குது இட்லி. இது ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இட்லி நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு ஆறின பிறகு எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இட்லி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஆறிடுச்சு பாருங்க, ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. பாருங்க, பெரிய பெரிய இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் இது கூட இப்போ சாம்பாரும் ஒரு உருளைக்கிழங்கு குழம்பும் தான் சர்வ் பண்ண போகிறேன். இந்த குழம்போட ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. நல்லா வந்திருக்கு. இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணால் போதும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.